சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், சட்டி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் பொரி குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், அளவுகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறைய வச்சா நீங்கள் அளவெல்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போது வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம காரக்குழம்புலாம் வச்சோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு, புளிப்பும் அவ்வளோவா இருக்காது, லைட்டாக ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றோம்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கலரி விட்டு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், 2 பத்து தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளி லைட்டாக ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றினா போதும். நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் புளி. இப்போ கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நம்ம அவ்வளோ புளி தேவையில்லை, அது கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும். இவ்வளோ ஊற்றினா போதும். இப்போ அப்படியே கொதித்து வரட்டும். அரைச்ச தேங்காவை இறக்கும்போது ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த நேரத்துக்கு தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். கொத்தமல்லி வேணுன்னா தூவிக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணானே சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.